பிக் பாஸ் வீட்டில் ரெட் கார்டு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. ஆனால் ஒருவருக்கா இருவருக்கா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. ஒருவர் அப்படின்னா அந்த ஒருவர் யாருன்னு தெரியல. நான் என்ன கேட்டால் கண்டிப்பாக பார்வதியை ரெட் கார்டோ ஏதோ ஒன்று கொடுத்து வெளியில் அனுப்பிடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பார்வதியினுடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுடைய மனநிலை ஒத்து வராது. ஏன்னா வெளியிலையும் பயங்கர எதிர்ப்பு, எல்லாருமே அடுத்தடுத்து பேச டோட்டல் டிஸ்ட்ராய் ஆகும். வேண்டாம், அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அந்த பொண்ணு அந்த லைஃப்பை வாழ்ந்துட்டோம், அது ஒரு விஷயம். அடுத்து கமருதீனுக்கு எச்சரிக்கை. ஏன்னா இன்னொரு கார்டு இருக்குல்ல, ரெட் கார்டுனா இன்னொரு எல்லோ கார்டு கொடுப்பாங்க. இதற்கு பிறகு இந்த இன்பிட்வீனில் சாண்ட்ரா பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன உங்களுக்கு என்னன்னா, என்னுடைய மனநிலை ரொம்ப உடஞ்சிருக்கு, எனக்கு 2 பேரை கண்டா பயமாகவே இருக்குது, பார்வதி அண்ட் கமருதீன் என்னை எந்த நேரமும் தாக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பிக் பாஸ் கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, பிக் பாஸ் வீட்டில் எல்லாமே ப்ரொடெக்டிவாக பாதுகாப்பாக தான் இருக்க முடியும், இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புகைப்படம். இவங்கெல்லாம் கனி பாய்ஸ், கனியால் வளர்க்கப்பட்டவர்கள். இப்போ அந்த டிக்கெட் டு ஃபைனலை வெற்றி பெற்று வெற்றிக்குறியை காட்டிகிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள்.